உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகங்களின் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அப்படி மிதுனத்துக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா, அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட நிறைய பேர் கன்னிராசி நேயர்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு என்கிட்ட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது போக இன்னும் ஒரு சிலராகப்பட்டது வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் கேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ கன்னிராசிக்கு பலனை பார்ப்போம். அப்போ இந்த கன்னிராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு பயிற்சியா இருக்கிறாங்க. அப்ப இந்த 10ஆம் இடம் என்பது என்னன்னா தொழில் ஸ்தானம், ஒரு கர்மஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு சுப கிரகமான சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியான சுக்கிர பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதை பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லதை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்னாண்ட கன்னி ராசிக்காரங்கள் ரொம்ப படிச்சவங்க, பகுத்தறிவாளர்கள், அவங்க படிச்சு மேதையானவங்க. அவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை, இந்தியால வேலை, ஐடி கம்பெனில இருந்தாங்க, கமிஷன் பேசிக்ல வேலை செஞ்சாங்க, மார்க்கெட்டிங்ல இருந்தாங்க, உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு டாப் மோஸ்ட் பதவியில் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்கள்ல வேலையிலேயே சில சோதனைகள், டாப் மோஸ்ட் பதவியில் இருந்தாலும் அந்த வேலை கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் டென்ஷன், அதுல கொஞ்சம் பிரச்சனைகள், உங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள்னால சில தொந்தரவுகள். அப்ப இது எல்லாமே பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுறலாமா, வேற வேலைக்கு போலாமா, ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா இப்படிங்கிற குழப்பத்துல நிறைய பேர் இருந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, இந்த 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை இது வாழ வைக்கும். நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ இது பார்க்க போனா சக்சஸ் பண்ணி காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பேற்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையில இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும். அப்ப அந்த வேலையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். அந்த வேலையில உங்களுக்கு யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவங்க விலகி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகளாகப்பட்டது உங்களை புரிஞ்சுக்காம உங்களை உங்ககிட்ட பார்க்க போனா ஒரு மாதிரி டென்ஷன் கொடுத்திருந்தாலுமே அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தோடு செயல்படுவாங்க. இது வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 90% கண்டிப்பாக குறையும். இது போக உங்க மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இல்ல நீங்க நீங்க செய்யவே இல்லை செஞ்சேன்னு சொல்றாங்க. அப்ப செய்யாத தப்புகளை செஞ்சேன்னு சொல்லி அந்த மாதிரியான பிரச்சனை உங்க அபிஷியலா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை இப்ப பேச்சுவார்த்தைக்கு நடைமுறைக்கு பேசி அந்த குற்றவாளி நீங்க இல்லை அப்படிங்கிறது இப்ப ஊர்ஜிதமாகும். இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி கிடைக்கும், பெரிய சந்தோஷத்தை கிடைக்கும். அப்ப வேலையில
நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது 4 பேர்த்துக்கு தெரிய வரும். இதனால நீங்க சந்தோஷம் அடைவீங்க. இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, அது போக உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்டது, தாய் வழி சம்பந்தப்பட்டது. அப்ப தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்க பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா, பெரியப்பா இவங்க கூட சங்கடம், சலிப்பு, பிரச்சனை ஏதாவது பண்ணி இருந்தா கூட அது எல்லாமே இப்ப அந்த பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது போக இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும். ஒரு பூமி மேல காசு போடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது போக வீடு இல்லாதவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கிடைக்கும். அப்ப வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப 40 வருஷமா எனக்கு வீடே இல்லை, 50 வருஷமா எனக்கு வீடே இல்லை அப்படின்னா இப்போ அந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது போக அந்த வீட்டோட கூட நீங்க ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இது போக பூமியில காசு போடுறவங்க, அந்த பூமி டாக்குமெண்ட்ல இதற்கு முன்னாண்ட பிரச்சனைகள் இருந்திருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உங்களுக்கு சிக்கி ஏதாவது ஒரு குழப்ப ரீதியாக இருந்தா கூட அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ சொத்து சேரும், சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், உங்களுக்கு வீடு கண்டிப்பாக வீடு கிடைக்கும், அதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சுக போக வாழ்க்கையை கொடுக்கிறவரே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிரனே 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு நல்ல ஆரோக்கியம், இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. அந்த வெளிநாட்டிலுமே கடந்த காலங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள், வேதனைகள், அதாவது நம்ம வேதனைன்னு சொன்னா ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், அவங்க பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு பார்க்க போன பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல மேலிடத்துல டார்ச்சர்கள், எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குடும்ப ரீதியாகவும் சந்தோஷமாக இல்லை. அவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல வேலை, அந்த வேலையில நல்ல வருமானம், நீங்க இடம் மாறி போனாலும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதனால கன்னிராசியில பிறந்தவங்க தைரியமாக இருங்க. இப்ப சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாரு. இதே சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு ஜாதகத்துல, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த தசா புத்திகள் ஆப்பட்டது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதும் அந்த தசா புத்திகள் தான். அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது போக கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு சோதனைகளை பார்த்திருந்தாலுமே இப்ப அந்த சோதனைகள் தீர்ந்து சோதனையே இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க. இது உண்மை, இது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.